முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மாவட்டம் மருதம்பட்டி ஊராட்சி எல்லைக்குட்பட்ட ஆதனப்பட்டி வயல்வெளியில் சோழர் காலத்தைய திருநாமத்துக்காணி கல்வெட்டுடன் நான்முக சூலக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டில் திருநாமத்துக்காணியாக நிலதானம் வழங்கப்பட்டதை குறிப்பதாக தொல்லியல் ஆய்வுக் கழக நிறுவனர் மணிகண்டன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் ஆதனப்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு நான்முக சூலக்கல் நட்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினுடைய உறுப்பினரும் தொல்லியல் ஆர்வலருமான முருகப்பிரசாத் நமக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் நேரில் முருகப்பிரசாத் உள்ளிட்ட குழுவினர் நேரில் போய் ஆய்வு செய்யும்போது அந்த கல்வெட்டு 4 புறங்களிலும் சூளம் இருப்பதையும் அதில் ஒரு புறத்தில் மட்டும் காளை உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தோம். அதில் கல்வெட்டு மங்கள வரியிடு ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு தொடங்குகிற அந்த கல்வெட்டு கீழக்குறிச்சி உடையார் அழகிய சோமீஸ்வரமுடைய நாயனாருக்கு இந்த முழுமையாக திருநாமத்துக்காணியாக வழங்கப்பட்ட செய்தியை இந்த கல்வெட்டு பதிவு செய்து இப்போவும் ஆதனங்குளமும் ஆதனம் வயலும் இருக்கிறது. அதிலேயே தான் இந்த கல்வெட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளூரை சார்ந்த அனைவரும் இதுக்கு ஒரு பெரிய ஒத்துழைப்பு நல்கி அந்த கல்வெட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆதனப்பட்டியிலிருந்து கீழக்குறிச்சிங்கிறது சற்று தொலைவாக இருந்தாலும் இங்கிருந்த மன்னரும் அங்கு ஆட்சி செய்தவர்களும் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம், அல்லது இங்கு ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னர் இதை கொடுத்துருக்கலாம். இது யார் கொடுத்தாங்கங்கிற செய்தி சோழன் சோழக்கடம்பார் வீரன் அப்படிங்கிறவர் இது கொடுத்ததாக பதிவு செய்து கல்வெட்டு. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.